எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள். உலகம் உன்னுடைய எண்ணங்களை வணங்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் என் வாக்கினை கேட்க வேண்டும் என்பது உன் முருகன் என்னுடைய உத்தரவு. நீ நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இந்த முருகன் என் வார்த்தைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ மீறி சென்று விடாதே. நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் உனக்கு நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து உன் முருகன் தந்து கொண்டிருக்கின்றேன். இன்று இந்த விடியல் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் என் தங்கத்திற்கென இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ வேண்டுமானால் போற போக்கில் மறந்துவிட்டு போகலாம். ஆனால் உனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதனை உன் முருகன் ஒரு பொழுதும் நான் மறக்க மாட்டேன். கொடுத்தது நானாக இருக்கும் பொழுது நான் எப்படி அதனை மறக்க முடியும்? உனக்கு எப்பொழுது என்ன செய்தால் அது உன் வாழ்க்கையில் எந்த நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நான் நன்கு அறிவேன். சரியான தருணம் வரும் பொழுது சரியான விஷயங்களை எல்லாம் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைத்திருக்கின்றேன். உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மகிழ்ச்சியையும் நிறைவாக உனக்கு கொடுத்திருக்கின்றேன். சந்தோஷமாக ஒவ்வொரு விடியலையும் நீ எதிர்கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்றால் நான் தருவது அத்தனையும் உன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயமாக மட்டுமே இருக்க முடியும். சிங்காரவேலனின் அருளும் சிங்காரவேலனின் வார்த்தைகளும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாது. உன் முருகன் நான் உனக்கு கண்களில் படுகின்றேன் என்றால் இந்த முருகனை தேடி நீ எங்குமே வராமல் நானே உன்னை தேடி வருகின்றேன் என்றால் நிச்சயமாக என் தங்கமே உனக்கு எனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, இந்த வாழ்க்கையில் எனக்கு துணை நிற்க என்று சொல்லி புலம்பாமல் எல்லாமுமாக உன் முருகன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையின் வெற்றியையும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற உச்சபட்ச மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் தங்கமே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தோடு தான் வந்திருக்கின்றது என்று நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் தங்கமே? எத்தனை கஷ்டங்களை நீ கடந்து வந்தாயோ அத்தனை கஷ்டங்களுக்கு மேலாக சந்தோஷம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இது உன்னால் உணர முடியாத ஒரு விஷயம். ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை இதுவெல்லாம் உனக்கு வெற்றியின் உச்சத்தை தொடும் பொழுது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சட்டென்று நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக எதையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. சிங்காரவேலன் வருகின்ற பொழுதெல்லாம் வாழ்க்கையின் மாற்றங்களையும் உன் முருகன் உன் முன்னால் நிற்கின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற திருப்பங்களையும் நல்லபடியாக நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல உன்னுடைய சந்தோஷத்தை நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் நீ முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. அவர்கள் அதை சொன்னார்கள் என்று சொல்லி சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற என் தங்கம் தவறான பாதையை நோக்கி சென்று விடக்கூடாது. தவறான விஷயங்களை ஒருபோதும் நீ செய்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது உனக்கு மெத்தனத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. நமக்கு என்ன நடந்தாலும் முருகன் பார்த்து கொள்வார். அதனால் நாம் எந்த தவறுகளையும் செய்துவிடலாம் என்று ஒருபோதும் நீ எண்ணிவிடாதே.
நடப்பது எல்லாம் நல்லது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது அத்தனையும் முழுமையான உண்மைகளாக நிச்சயமாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியையும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமும் என்றும் உன்னை வந்து சேரும். என் தங்கமே, நீ கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை வர துடிக்க வேண்டும். கஷ்டம் வந்தவுடன் படுத்துறங்குவது அல்ல உன்னுடைய வாழ்க்கை. எந்த கஷ்டத்திலும் உனக்கான நன்மைகளை பெறுவதுதான் இந்த வாழ்க்கை. எதற்காக இந்த பிறவி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நீ அவ்வப்பொழுது மறந்து விடுகின்றாய். அழுவதற்கும் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுவதற்குமா இந்த பிறவியை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பெற முடிகிறதோ இல்லையோ, எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைகளை தொடாதே. என் தங்கமே, கஷ்டங்கள் வரும். கஷ்டங்களை உனக்கு மேலும் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் அதனை நீ உனக்கு சாதகமாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் நடக்கின்ற விஷயம் உனக்கு நடக்கும் பொழுது அதை ஏன் நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றாய்? நீ ஏற்றுக்கொண்டால் வேதனை உனக்கு வராது. நீ ஏற்றுக்கொண்டால் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். எந்த இடத்திலும் நிம்மதியை தேடித்தானே அலைந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நிம்மதி மட்டும் நமக்குள் இருந்துவிட்டால் போதும் என்று தானே நினைக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற நிம்மதியை நான் எப்பொழுதுமே உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வருகின்றேன். அதனை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சாதிக்க முடியும். எதற்கெடுத்தாலும் எதையும் இழந்து விடுவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் நான் நினைத்ததை சாதிப்பேன் என்று சொல்லி இந்த வாழ்க்கையின் முயற்சிகளை ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள். உன்னுடைய முயற்சிக்கும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்துகொள். என் தங்கமே, உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் வலிமை மிக்க விஷயம் ஒன்று இருக்கின்றது என்றால் உன்னுடைய மௌனமும் உன்னுடைய பொறுமையும் தான். தேவையான இடத்தில் என் தங்கம் நீ மௌனமாக இருந்துவிட்டும் தேவையான இடங்களில் பொறுமையாகவும் நீ இருந்துவிட்டால் போதும். அதற்காக எல்லா நேரத்திலும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்பது அவசியமும் கிடையாது. எல்லோருடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டுதான் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். இந்த சிங்காரவேலனின் அருளால் உன் வாழ்க்கையில் நீ மீட்டெடுக்க வேண்டிய விஷயம் இன்னமும் நிறைய இருக்கின்றது. நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் எண்ணி வேதனைப்படாதே. இனி உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு. இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சந்தோஷமாக இரு. நல்லதொரு வாழ்க்கையையும் நல்லதொரு மகிழ்ச்சியும் என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நேரங்களில் நீ நினைத்ததை விட சிறப்பானது உன்னை வந்து நிச்சயமாக சேர்ந்துவிடும். எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தோஷங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கை கொண்ட என் தங்கத்திற்கு இந்த வாழ்க்கை மேலும் பல சந்தோஷங்களை கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி என் தங்கம் நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் என்பதனை புரிந்துகொள். சிங்காரவேலன் வருவதற்கான காரணத்தையும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மாற்றங்களையும் நீ புரிந்து கொண்டால் இனி எந்த நிலையிலும் உன்னால் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.